பெங்கல் புயல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் நேரங்கள்ல முழுமையாக தமிழ்நாட்டை விட்டு கடந்து உள் மாவட்டங்கள்ல சென்று நல்ல மழை பொழிவை கொடுத்து நிறைய இடங்கள்ல வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தியது. அதுக்கப்புறம் மழை பொழிவு அவ்வளவுதானா? மழையே நமக்கு வராதா? அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க. மழை நமக்கு வராம கிடையாது. மழை நமக்கு பகுதியாக பதிவாகும் அப்படிங்கிற அறிவிப்புகள் நம்ம கொடுத்திருந்தோம். நேற்றைய தினங்கள்ல பரவலாக நமக்கு விழுப்புரம் மாவட்டத்துல நல்ல மழை பொழிவு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. மாலை நேரங்கள்ல மறுபடியும் ஒரு மழை தொடங்கியதை பார்த்தோம். பகுதியாக கடலோர மாவட்டத்துல. அதே மாதிரி உள் மாவட்டத்துல சில இடங்களிலும், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்துல நிறைய இடங்கள் அப்படி இல்லாவிட்டாலும் சில இடத்துலயாவது நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகும். எந்தெந்த இடத்துல எத்தனை சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாகியிருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கு மாலை நேரங்களில் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். ஏன்னா நேற்றைக்கும் பரவலான மழை பொழிவு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடந்த 24 மணி நேரத்தில் பெரும்பாலான மாவட்டத்தில் நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் மழை பகுதியாகவே நமக்கு பரவலாக கனமழை அப்படிங்கிறது கிடைத்திருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம். எல்லா பகுதிகளுக்குமே கனமழை கிடைக்குமா? கண்டிப்பாக. வரக்கூடிய டிசம்பர் 2வது வாரத்திலிருந்து பரவலாக சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் மற்றும் தென் மாவட்டங்களிலும் பரவலான மழை பொழிவு அப்படிங்கிறது மறுபடியும் அதிகரிக்கக்கூடும். ஏன்னா வட தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் கணிசமாக பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். தற்போதைக்கு எந்த ஒரு புயல் சின்னமோ அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ தற்போதைக்கு எதுவும் வாய்ப்புகள் இல்லை. ஒரு லோ ப்ரெஷர் அப்படிங்கிறது மட்டும் உருவாகும். அதாவது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மட்டும் உருவாகி தமிழக கடற்கரை நோக்கி நகர்ந்து பரவலாக மிதமான மழையும் கனமழை மட்டும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வந்து எல்லா இடங்களுக்குமே நமக்கு மழை பொழிவுங்கிறது இருக்காது. பெங்கல் மாதிரியே வந்து எல்லா இடங்களுக்கும் கனமழை தீவிரம் அப்படிங்கிறது இருக்காது. சில இடங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையுமாக பரவலாக நமக்கு பெய்து கொண்டே இருக்கும். அதிகாலை நேரம் மழை வாய்ப்புகள் நிறைய பேர் கேட்குறீங்க. அதிகாலையில் மழை வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் வரும் நாட்களில் மழை பொழிவுகள் குறித்து. நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை இருக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைய மழை வாய்ப்புகள் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் மழை பகுதியாக வந்து சில இடத்துல மிதமான மழையானது பதிவாகக்கூடும். ஏன்னா வடகிழக்கு பருவக்காற்று அப்படிங்கிறது வலுவாக கடல் பகுதிகளிலிருந்து வீசுகிறது அப்படிங்கிறதுனால அந்த மிதமான மழையும் கனமழையும் இல்லாமலாம் இருக்காது. தொடர்ந்து நமக்கு மழை பொழிவு பதிவாகிட்டே இருக்கும் சில நேரங்களில். ஏன்னா வடகிழக்கு பருவக்காற்று நமக்கு இன்னும் இருக்குது அப்படிங்கிறதுனால அவ்வப்போது சில மேகக்கூட்டங்கள் உருவாகி நல்ல ஒரு மழை பொழிவு, ஒரு மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் கடலோர மாவட்டத்தில் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்களும் அதே போல தான். டெல்டாவில் வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். பகல் நேரங்கள், காலை நேரங்கள்லாம் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். ஒன்று மாலை நேரங்கள் அப்படி இல்லைன்னா இரவு நேரங்களில் பகுதியாக மிதமான மழை வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மாவட்டம் முழுவதுமே கனமழைங்கிறது இனிமேல் கொஞ்சம் சாத்தியங்கள் குறைவாக இருக்கும். அந்த பகுதியான மழை பொழிவு மாலை அல்லது இரவு நேரங்களில் கணிசமாக நமக்கு ஆங்காங்கே பெய்வதற்கான வாய்ப்புகளும் தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுது. அதனால் சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர மற்றும் டெல்டா பகுதிகளில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் பகுதியாக மிதமான மழையும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய அதை நாளை வரைக்கும் இந்த புதன்கிழமை வரைக்கும் பரவலாக மழை இருக்கும். அதுக்கப்புறம் நாட்கள் போக போக மிதமான மழை, லேசான மழை மட்டும் வந்து அப்புறம் டிசம்பர் 8ஆம் தேதியில் ஒரு லோ ப்ரெஷர், அதாவது நம்ம குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுது அப்படிங்கிற தகவல் கொடுத்திருந்தோம். டிசம்பர் 8 அப்படி இல்லைனா 9ஆம் தேதிகளில் ஒரு குறைந்த தாழ்வு பகுதி உருவாகி தமிழக கடற்கரை நோக்கி நகர்ந்து பரவலாக மிதமானதுலேருந்து கனமழையும் தொடர்ந்து கடலோர பகுதிகளில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு மிக தீவிரமான மழை பொழிவுகள், கனமழை, அதீத கனமழைக்கு தற்போதைக்கு வாய்ப்பு இல்லை. இந்த தாழ்வு பகுதியில் கனமழை மட்டும்தான் எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை ஏதாவது திசை மாற்றங்கள் அல்லது கனமழை வருவதற்கான வாய்ப்புகள், மிக கனமழை வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் உங்களுக்கு நம்ம கண்டிப்பாக அறிவிக்கிறோம். தற்போதைய நிலவரப்படி ஒரு கனமழையை மட்டும் கொடுக்கிற ஒரு தாழ்வு பகுதி அப்படிங்கிறது தமிழக கடலோர மாவட்டங்களை நோக்கி டிசம்பர் 2வது வாரத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. நிறைய பேர் வந்து சைக்ளோனாக சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆனால் இது வந்து புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு குறைவு. ஆனால் மழை மட்டும் நல்ல மழை கொடுக்கும். சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரைக்கும் நல்ல மழை கொடுக்கும். அதுக்கப்புறம் தென் மாவட்ட பகுதிகளுக்கும் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் இருக்கும். நிறைய பேர் வந்து வெரி ஹெவி ரெயின்ஃபால்லாம் வருமானு கேட்குறீங்க.
தற்போதைய நிலவரப்படி தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மதுரை, திண்டுக்கல்ல வானம் ஓரளவு மேகமூட்டமா இருக்கும். ஏதாச்சும் ஒரு சில மணி நேரங்கள் மட்டும் பரவலாக நமக்கு மிதமானதிலிருந்து கனமழை அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்பு. திண்டுக்கல், மதுரை போன்ற மாவட்டத்தில் ஏதேனும் ஒரு சில நேரங்கள்ல மட்டும் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டு ஓய்வு கொடுத்துரும். குறுகிய நேரம் மழை பொழிவு தான். ரொம்ப அதிக நேரம் கூட கிடையாது. குறுகிய நேரத்தில மழை பதிவாகிரும். 1 மணி நேரம் அல்லது 1/2 மணி நேரத்தில மட்டும் மழை பதிவாகி தென் மாவட்டத்தில ஓய்வு கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. திருச்சிராப்பள்ளி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை தொடரும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக அவ்வப்போது லேசானது முதல் மிதமான மழையும், ஓரிரு இடங்களில் கனமழை மட்டும் அவ்வப்போது எதிர்பார்க்கலாம். தென் மாவட்ட பகுதிகளில் கணிசமாக நமக்கு இன்னும் மழை வாய்ப்புகள் இல்லாமலாம் போகல. ஆனா அது வந்து மிதமானதிலிருந்து கனமழையா மட்டும்தான் இருக்கு. மிக கனமழை, அதி கனமழை, அதிதீவிர கனமழை அப்படின்னு சொல்லி தென் மாவட்டத்துல தற்போதைக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை இல்லாவிட்டாலும் மிதமானதிலிருந்து கனமழை மட்டும் அவ்வப்போது பரவலாக நமக்கு பதிவாகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியிலும் ஒரு சில இடங்களில் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை பெய்யும் அப்படிங்கிறது பார்க்க வரும். ஏன்னா இந்த ஃபெங்கல் புயல் காரணமாக நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல மிகச்சிறப்பான மழை பொழிவு கிடைச்சிருக்கு. அதனால உள் மாவட்டங்கள் மட்டுமல்ல, மேற்கு தொடர்ச்சியிலும் நிறைய இடங்கள்ல மழை பொழிவெல்லாம் கொட்டி தீர்த்ததை நம்ம பார்த்தோம். இனி வரும் நாட்களிலும் மிதமான மழை பொழிவு தொடர்ந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பரவலான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் இடைவெளி விட்டு நமக்கு பரவலாக கனமழை அப்படிங்கிறது நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த பகுதிகளில் மழை சரிவர பெய்யாமல் இருந்துச்சோ அந்தந்த பகுதிகளில் பரவலான மழை பொழிவும் கண்டிப்பாக பதிவாகும். நண்பர்களே, நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை இருக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. இனி ஒவ்வொரு நாட்களும் நல்ல ஒரு தீவிரமான கனமழைக்குள்ள நம்ம போகிறோம். கனமழை வருமா வராதா அப்படிங்கிற சந்தேகம்லாம் நமக்கு தேவையே இல்லை. டிசம்பர் 15 வரைக்கும் நமக்கு மழை பொழிவு விட்டு விட்டு வந்து கொண்டே தான் இருக்கும். அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் தொடர்ந்து தமிழ்நாட்டை நோக்கி நகரும். முற்றிலுமாக 0% ரெயின்ஃபால் அப்படின்னு இப்போதைக்கு எதுவுமே கிடையாது. நிறைய இடங்கள்ல பரவலாக பகுதியாக நமக்கு ஒன்று அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்கும். அப்படி இல்லைன்னா மாலை இரவு நேரங்களில் பரவலாக நமக்கு மழை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. 0% ரெயின்ஃபால் தமிழ்நாட்டில் முற்றிலுமாக மழை நிற்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு மழை தொடர்ந்து நமக்கு பதிவாகிட்டே தான் இருக்கும். கனமழையும் மிதமான மழையும் லேசான மழையும் ஆங்காங்கே பதிவாகி கொண்டே இருக்கும். அதி கனமழை மற்றும் அதீத கனமழைக்கு மட்டும்தான் இப்போ ஓய்வு கொடுத்திருக்கே தவிர மற்றபடி மிதமான மழையும் கனமழையும் நமக்கு வந்து நிறைய மாவட்டங்களில் வந்துகிட்டே இருக்கும். தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் வானம் மேகமூட்டமும் சில நேரங்களில் லேசான மழை பொழிவு இருக்கும். மழை வராத பகுதிகளுக்கு அதிகாலையில் எங்கெல்லாம் நமக்கு மழை வரலையோ அங்கெல்லாம் பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்காக நமக்கு பனிப்பொழிவுகள் இல்லாமல் போகாது. பனிப்பொழிவுகள் அந்தந்த பகுதிகளில் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை பற்றாக்குறையாக இருக்கிறதோ அந்த பகுதிகளுக்கெல்லாம் பனிப்பொழிவு அப்படிங்கிறது சற்று அதிகரித்து காணப்படும். அதனால் மழை வருகிற நேரங்களில் நமக்கு இதுவரைக்கும் ஃபெங்கல் வந்ததுனால பனிப்பொழிவு பெருசாக தெரியாமல் இருந்திருக்கலாம். குளிருடைய தாக்கம் வந்து அதிகாலை நேரங்களில் கொஞ்சம் இருந்திருக்கும். சில மாவட்டங்களில் பனிப்பொழிவு வந்து உணர முடியாமல் போயிருக்கும். ஃபெங்கல் புயல் இப்போ கரை கடந்து விட்டதுனால பரவலான பனிப்பொழிவு அப்படிங்கிறது பெரும்பாலான இடங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகவே எந்தெந்த இடங்களிலும் நமக்கு வந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். பகுதியாகவும் பரவலாகவும் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்கள். எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.